பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாம் வாசம் பண்ணும்படி விரும்பி தெரிந்து கொண்ட நம்முடைய வாழ்வாகிய கூடாரம் ஏதோ சில காரணங்களினால் கவிழ்க்கப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். சத்துருவினாலோ தீய மனிதர்களாலோ தீமையான காரியங்களினாலோ அல்லது எதிர்மறையான இயற்கை சூழ்நிலைகளினாலோ கவிழ்க்கப்பட்டு விழுந்து போய் இருந்தாலும் தேவன் அதை மீண்டும் எடுப்பித்து அதன் ஸ்தானத்திலே ஸ்தாபிக்க வாக்கு பண்ணினதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து நம்முடைய விழுந்து போன கூடாரத்தை தேவன் எடுப்பித்து திரும்ப நிலைநிறுத்த விரும்புவதின் நோக்கம் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அன்பரே, விழுந்து போனதை அப்படியே விட்டு விடுகிறதற்கு அவர் விரும்பவில்லை. அது அப்படியே அதே நிலையிலேயே விழுந்து கிடப்பது அவருடைய உள்ளத்திலே பாரமாக இருந்ததால் தான் அதை மீண்டும் அவர் எடுக்கிறார். அவர் நிலைநிறுத்த விரும்புவதின் மற்றொரு நோக்கம் என்ன தெரியுமா? அது அவருக்கு தேவை என்பதுதான். அதை சரி செய்து மீண்டும் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னும் அது விழுந்து போனதை பார்த்து நகைத்தவர்களும் பரியாசம் செய்தவர்களும் காணும்படியாக கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் கிரியை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். எனவே தேவன் நம்மை மீண்டும் கட்டி எழுப்புகிறதற்கு இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் விழுந்து போன எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்துகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய உள்ளத்திலே பாரமாக இருந்ததினால் நீர் அதை எடுப்பிக்கிறீர் என்றும் அது உமக்கு தேவை என்பதினால் நீர் எடுக்கிறீர் என்பதையும் நாங்கள் தியானித்தோமே. அநேகர் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவர் என்பதை தியானித்தோமே. கர்த்தர் மீண்டும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாகிய கூடாரங்களை எடுப்பித்து நிலைநிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.